பட் அவ பண்ற புளியோதரை புளியோகரை நல்ல நல்ல மித்தின தேங்காவை அப்படின்னா தள்ளின்னு இருக்க ஆமா சாமி பக்கத்துல வச்சுட்டேன்னா உப்பு போடு போடு கரெக்டா போட்டு பார்க்கலாம். பொட்டுன்னு போடாத. கரெக்டா இருக்கும். சரி இன்னும் கொஞ்சம் போட அணைச்சுடலாமா அப்ப? இல்ல கொஞ்சம் கொதிக்கணும். ஷேர வேண்டாம், பொடி போட்டிருக்கோம்ல. ஓகே ஓகே. என்ன ஷெஃப் நீ? ஆமா இதுவே தெரியல உனக்கு. காப்பாத். உன்னோட ட்ரிப் ஷுட் பி அப்சல்யூட்லி கார்ஜஸ். ஒசரமா இருக்கு, இது எட்ட மாட்டேன்னு. வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரம் கோதுமை பிரதமனுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் வந்து they had made it for the festival also இல்லையா? கரெக்ட். ஓணத்துக்கு அது that's one of the main many பிரதமன்ல அது one of the பிரதமன். and பிரதமன் நம்ம சொல்லும்போது அதுல தேங்காய் பால் ஆட் பண்ணாதான் அதுக்கு பேர் பிரதமன். கரெக்ட் இல்லையா? அந்த ஃப்ளோல வந்து இன்னைக்கு என்ன பண்ண போற? இன்னைக்கு வந்து என்னன்னா, நீ அடுத்த வாரம் சிங்கப்பூர்ல போய் you are going to do sacred offerings. இதுல பொரியல்ல. ஆமா, அதனால I thought I'll also do ஒரே ஒரு sacred offering இங்க பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கோவில் பிரசாதம். ஆமா ஆமா, fantastic. So உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கறவா, if you are in Singapore or if you have friends and family in Singapore, please let them know. நாங்க வந்து பொடியன் பொரியல்னு it's a Michelin recommended restaurant, both in 2024 and in the வருஷம் 25. I'm collaborating with them. I collaborate with them very very frequently, but in the vaati it's very very special. This is a modern take on sacred offerings from across faith. This is going to be a tasting menu, or course by course meal experience, but very very modern take. Friday, Saturday, Sunday, அதாவது September 19th, 20th and 21st for lunch and dinner. In the experience லே வந்து கூட I will be talking, I will be singing. So ஒரு டைனிங் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது of all the religions, most of the religions, that is the main thing. Yes. It is not only pertaining to Hinduism. Correct. That is the greatest thing. You are really blessed, Rakesh. Thank you. ஆமா. இந்த வீடியோக்கு கீழேயே வந்து there will be a link. You can use that link to book your dining theater meal experience. இல்லையா? So இன்னைக்கு என்ன பிரசாதம்? அதனால தான் இன்னைக்கு வந்து ஒன்னு மேல்கோட்டைக்கு போறேன். மேல்கோட்டையில they make நிறைய பிரசாதம் பண்றா சுவாமிக்கு, நாராயண சுவாமி. ஆமா, அங்க. பட் அவ பண்ற புளியோதரை it is such a different one and it should be tasting very nice. அது அந்த கோவில் வந்து it is நீ சொல்ற மாதிரி ரெண்டு ரெலிஜனோட கல்மினேஷன் மாதிரி ஆறுது அந்த. கரெக்ட். சோ தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் திங். சோ இன்னைக்கு வந்து அதுதான் நான் பண்ண போறேன். என்னெல்லாம் வேணும் புளியோகரைக்கு? இதுக்கு வந்து 2.5 அழகு சாதம் பாரு, நல்லா பொலன்னு குக்கர்ல பண்ணி வச்சிருக்கேன். சரி. அதுக்கு வந்து முதல்ல அதுக்கு ஒரு பொடி ஒண்ணு பண்ணணும். அதுக்கு தான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது என்னன்னாக்க 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடுகு, அதே மாதிரி 4 டீஸ்பூன் ஜீரகம், அத போல டபுள் 8 டீஸ்பூன்ஸ் ஆஃப் தனியா. அப்புறம் இது வந்து பேடிகை சில்லி இங்க கிடைச்சது, அதனால இது நான் கொஞ்சம் நிறைய போடுறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா யூ கேன் யூஸ் குண்டு மிளகாய், அதெல்லாம். இது நிறைய கருவேப்பிலை டுவர்ட்ஸ் எண்ட், தென் கடைசியா இது மஞ்சப்பொடி அண்ட் பெருங்காயம். அத போட்டு முதல்ல அந்த பொடி பண்ணி வச்சிடணும். சரி. அப்புறம் ஐ டெல் யூ இன்கிரிடியன்ட்ஸ். முதல்ல அந்த பொடிக்கு, அப்புறம் அந்த பொடியில சாமான எல்லாம் எடுத்துன்னு பொடி பண்ணிட்டு அதே கடாயில நல்லா நல்லெண்ணெய் வச்சு கடுகு, நல்லா அது பாரு வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, அதுல வந்து இந்த புளி ஜலம் கிட்டத்தட்ட நல்லா ஒரு சின்ன சாத்துக்குடி அளவுக்கு நல்லா இது பண்ணி ஊற வச்சு நல்லா வடிச்சு வச்சிருக்கேன். ஒரு திப்பி கூட கிடையாது. எவ்வளவு தண்ணி இருக்கும் சுமாரா? தண்ணி இட்ஸ் அபௌட் எல்லாமா சேர்த்து ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். திக்கா இருக்கும். சரி. அது அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் வெல்லம். இதெல்லாம் நம்ம புளியோதரையில நம்ம எல்லாம் அது இமேஜினே பண்ண முடியல. அண்ட் அகைன் பெருங்காய பொடி, அதெல்லாம் வந்து போட்டு கொதிச்சு அப்புறம் இருக்கு. இப்போ வந்து ஐ மேக்கிங் த பொடி. இதுல வந்து வெந்தயமும் கடுகும் போடுறேன். இதுல சில சமயம் வந்து இந்த செல்லுவ நாராயண சுவாமி கோவில் மேல்கோட்டை புளியோகரையில பட்டையும் போடுவா. பட்டை போடுவா,
நீ தேங்காய் சொல்ற இல்லையா, தேங்காய்க்கு பதிலா கொப்பரை கூட ஐ ஹர்ட். கொப்பரை போடுறா, என்கிட்ட கொப்பரை இல்ல இன்னைக்கு. ஐ டோன்ட் சொல்லு ஹேவ் கொப்பரை. அத சொல்லு. நல்ல நல்ல மித்தின தேங்காவை. மித்தின தேங்காவா அப்படின்னா வாசனை பிரமாதம். சீரகம் போட்டுட்டேன். சீரகம் போட்டுட்டு தனியா, இது தனியா போட்டு கொஞ்சம் பெருசா வைக்கிறேன். இது போட்டு நான் அணைஞ்சு போயிடுறது ராகேஷ் இந்த இது. பிகாஸ் ஐ எம் நாட் so much used to this. போட்டுமா? போட்டு. ஆஹா, வாசனை வருது. வாசனை பிரமாதம். இது இந்த ஸ்பைசஸ்க்கு மாத்திரம் I think of my friend Raghavan Ayyarna. He's opened my mind to something many years ago. அவரோட நான் collaborate பண்ணிருக்கேன். In fact, he's a James Beard Award winner. Which James Beard வந்து it's like the Oscar for people in the food industry மாதிரி. இதுல அவர் சொன்னது வந்து ரொம்ப என்ன சொல்றது, தாட் ப்ரோவோக்கிங்கா இருந்தது. ஸ்பைஸ் இப்போ நம்ம ஒரு சீரகம் அப்படின்னு ஒன்று எடுத்தோம், இல்லை மிளகுன்னு ஒன்று எடுத்தோம்னா ஒரு ஸ்டேஜ்லயும் அதுக்கு ஒரு தனி வாசனை. இப்போ நம்ம அதை ட்ரையா ரோஸ்ட் பண்ணா அதுக்கு ஒரு வாசனை, பச்சையா அரைச்சோம்னா அதுக்கு ஒரு தனி வாசனை, எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணா அதுக்கு ஒரு வாசனை. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு டைப் ஆஃப் குக்கிங்லயும் இட் எமிட்ஸ் a different flavor. That is the beauty about spice. Yeah, all the spices. அதான் சொல்றேன், எல்லாமே தான் சொல்றேன். எல்லாமே இப்படிதான். இப்போ நீ கரம் மசாலா நீ பண்றியே, பச்சையா பண்ணா ஒரு வித்தியாசம். அதனால தான் you make so many different subjis. What is subjis? What is sabji ma? நீ மதுரா ஆலு பண்ற பாரு, அது வேற மாதிரி இருக்கும். ஆமா. அதே ஆலு தம் பண்ணா வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெங்காலி ஆலு தம் இஸ் so different. அதே மாதிரி காஷ்மீரி ஆலு தம் அதோட வித்தியாசம். எல்லாமே அப்படிதான். அதனாலதான் இது நிஜமாவே சமையல் பிடிச்ச வாழ்க்கை. இதுல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காலே போறோம், வேற ஒண்ணுமே வேண்டாம். ரிசர்ச் பண்ணா போதும், சமைக்க வேணாம்ன்றியா? இந்த பாரு, இப்ப இத போடுறேன். இது வந்து அந்த பியாடிகி சில்லி. பியாடிகி சில்லி கரெக்ட். என்ன நான் எடுத்து வச்சதுல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இல்ல அது தாளிக்கிறதுக்கும் வந்திருக்கேன். சோ இது ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே. இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுறணும். போடு கடைசில போடலாம். சூப்பரா இருக்குமா வாசனை? போடுறேன் பாரு. கருவேப்பிலை. ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப வந்து அடுப்பு அணைச்சிட்டேன் நானு. பட் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை ட்ரை ஆகுது. இல்ல அது இந்த ஷூட்லயே ஆயிடுமே. இந்த எவ்வளவு இந்த திக்கு கடாய் மாதிரி பர்பர்னு சத்தம் கேக்குது பாரு. ஆமா. ஸ்மூத் enough. ஓகே. சோ இது கூல் டவுன் பண்ணிட்டு நான் பவுடர் அரைச்சுக்கலாமா? ஃபைன் பவுடரா எப்படி? ஒரு எல்லாமே ஈ மாதிரி நன்னா மூக்குப்பொடி மாதிரி அரைக்க கூடாது. இட்ஸ் ஒரு கொஞ்சம் கோர்ஸ் தான் இருக்கணும் எப்பொழுதுமே எல்லா பொடியுமே. ஆமா. மூக்குப்பொடிக்கு எப்படி அரைக்கிறது? ஆர் மேபி டால்கம் பவுடர்னு வெச்சுக்கோங்க. அதோட அந்த மாதிரி பண்ண கூடாது. சரி, சோ இது கூல் டவுன் ஆயிட்டு நான் அரைச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணனும் சொல்லு. அடுத்து எண்ணெய் வெச்சு இப்ப புளிக்காய்ச்சல் காய்ச்சணும். ஓ சரி, ஓகே ஓகே. அச்சு தள்ளின்னு இருக்க. அம்மா வேர்க்கடலை பக்கத்துல வெச்சிட்டேனா? வேர்க்கடலை இது முந்திரி பருப்பு பாரு, இதுக்கு நிறைய எண்ணெய் விடுறேன் பாரு. ஆஹா. என்ன அது புளிக்காய்ச்சல் இதுல தான் காய்ச்ச போறேன். இது என்ன இது? இது நல்லெண்ணெய். அத சொல்லு. நல்லெண்ணெய் நல்லா விட்டு பாரு, தாராளமா விடணும். இங்க நீ ரொம்ப கம்மியா விட்டுருக்கியே. இல்ல இது நல்லா என்ன ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சொல்லலாமா? நல்லா இன்ஃபேக்ட் இன்னும் கூட டு பி வெரி ஃப்ராங்க் ஒரு 1/4 லிட்டரே சொல்லலாம். ஆமா. இதுல வந்து ஐம் ஆடிங் திஸ் கடுகு. இது வந்து கடலை பருப்பு கூட போடுறா. பட் இதுல வந்து நான் வேர்க்கடலை தான் போடுறேன். ஓஹோ. அவளே அது சொல்றா. அது ஃபேக்ட். சுவாமிக்கு அதுவும் வேர்க்கடலையும் they add இது முந்திரி பருப்பு. பார்சாரதி கோயில் பெருமாள் கோயில்ல கூட முந்திரி பருப்பு தான் தெரியுமா? அப்படியா? ஓ. பட் எனக்கு கூட அதான் பிடிக்கும்பா. நீ முந்திரி பருப்பு இல்லைன்னா கூட நீ முந்திரி பருப்பு போட்டுடுவ. மா கடுகு வெடிக்கணும் கொஞ்சம். வெடிச்சிருக்கு. நீ தும்மிதியா அப்ப வெடிச்சுடுத்து. பாரு இதையும் போடுறேன் பாரு. சுவாமிக்குன்னா எவ்வளவு வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது வேண்டாம். அப்புறம் வாய்க்கு வாய் ஆரம்பிச்சாக்க புளியோதரை சாமே போயிடும் அப்படின்ற. ஆமா. ஆஹா. போட நீ சொல்லிட்டே இல்லையோ? அதானே. கருவேப்பிலை உண்டாப்போ? கருவேப்பிலை. இப்ப வந்து இது பாரு பெருங்காயம். எப்படி உனக்கு ஸ்டைலா பெருங்காயத்துக்குன்னு ஒரு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாரு. இது என்னது இது ஸ்டைல்? என்ன ஸ்டைலு? அப்படி இல்லாட்டாக்கா டொக்குன்னு போட்டுருவேன் நானு. டொக்குன்னு அவ்வளவுதான். ஆஹா, பெருங்காயத்தோட வாசனை பாத்தியா? பிரமாதம். இப்ப பாரு அதே மாதிரி இதையும் போடுறேன். மஞ்சள் பொடி. எஸ்.
மஞ்சப்பொடியும் பெருங்காயமும் நம்ம பொடி பண்றதுக்கு வச்சிருக்கேன் பாரு, அதுலயும் கொஞ்சோண்டு போடணும். நான் அதை மறந்துருக்கேன். ஓ ஆமா ஆமா, பரவாயில்ல, இதுல சேர்த்து போட்டுடலாம். இந்த பாரு, அடி சக்க போட இன்னும் கருவேப்பிலை. இப்ப பாரு, இப்ப என்ன போடுறேன் பாரு, இப்போ தேங்காய் அப்பா பிரமாதமா இருக்கு வாசனை. இது என்ன ஒரு லிட்டரலி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். இது கொஞ்சம் என்ன செவக்க வறக்கணும், அந்த கொஞ்சம் நல்லா வறுத்துட்டே இப்படி இப்படி எப்படி பண்ணிட்டே அந்த முந்திரி பருப்புலாம் கொஞ்சம் கலர் மாறும்ல, மாறி இருக்கே அது. இப்ப வந்து யூ ஆட் தி திக்கா நல்லா பாரு, ஒரு தூளி கூட இது கிடையாது நாறு. ஆமா, நாரா ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன். இது பாரு, இதுல காட்டுறேன் பாரு, ஒண்ணும் கிடையாது. ஆஹா, இது இப்ப இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்கணும். அது முக்காவாசி இது கொஞ்சம் கொதிச்சாவிட்டு தென் யூ ஆட் தி வெல்லம். உப்பு போட்டுமா? உப்பு போடு கரெக்டா போட்டு பார்க்கலாம். பொட்டுன்னு போடாத. கரெக்டா இருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் போட. பாத்தியா, அது பேசுறதுமா நம்ம கிட்ட. உப்பு ஒண்ணும் பேசாது. ஆமா, எப்படி நீ யோசி, நீ கொஞ்சம் எடுப்ப, கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் கையில மீதி திருப்பி எடுத்து கொசு போடுவியா மாட்டியா? அப்ப நம்ம கிட்ட பேசுறது நான் சொல்றது உனக்கு புரியல. முதல்ல வந்து அளவா போட்டுடுற, அப்புறம் ஒருவேளை சந்தேகமா தான் ஒரு பிஞ்ச் போடுறோம். அவ்வளவு. வாட் இஸ் தட் சந்தேகம்? 2 3 அது மாதிரி நிறைய வாட்டி பேசுறது. அது சரி, உன்கிட்ட பேசுறது இல்ல, என்கிட்ட பேசுறது இல்ல. இப்ப இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம். சரி, அதுக்குள்ள நான் அத பொடி பண்ணிடுறேன். அதுக்கு கூலா இருக்கும். பொடி பண்ணிடுவா. அந்த பொடியில மாத்திரம் கொஞ்சம் அந்த இது மஞ்சப்பொடியும் பெருங்காயமும் சேர்த்துக்கோ. ஓகே ஓகே. இது எவ்வளவு திக்கனா இருக்கு பாரு, ஓரத்துல பாரு அந்த எண்ணெயும் வந்து கசிய இருக்கு பாரு. ஆமா, ரொம்ப அந்த புளி பச்சை வாசனை போனா அவசியம் இல்ல. ஆல்மோஸ்ட் போயிருக்கும், கொஞ்சம் தான் நம்ம ராகேஷ். ஓகே, இது பாரு, இப்ப இந்த வெல்லம் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் இருக்குமா? இருக்கும். ஆஹா, இப்ப பாரு, அதோட அடக்கி வச்சு சாப்பிட்டா பிரமாதமா இருக்கும். இது பாரு, இப்போ வந்து ஐ அம் ஆடிங் தி பொடி. எப்படி அரைச்சு வந்திருக்கேன் பாரு உனக்கு. நீ அரைக்கல, மிக்ஸி அரைச்சிருக்கு. மிக்ஸி யார் ஆன் பண்ணா? அது சரி, இப்போ யாரு பார்த்தா அளவு, தட் இஸ் கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கானே. மிக்ஸி யார் ஆன் பண்ணானாக்கா கண்டுபிடிச்ச வாளை தான் சொல்லணும், நாட் யூ. போட்டுடோ, எதுக்கு கொசுரு? இல்ல காரம் பாத்துக்கிறேன், அப்புறம் வேணா போட்டுக்கலாம். ஓடுமா, நல்லா இருக்கும்மா. காரம் கிடையாதுமா, பியாடிகி சில்லி தான் போட்டுருக்கோம். அப்புறம் எனக்கு தெரியாது, காரம்னா நீ தான் பாத்துக்கணும். ஆனா இத வந்து என்ன பண்ணலாம்னாக்க இதுல எடுத்து வச்சுக்கலாம். நீ யூ கேன் யூஸ் இட் சப்சிக்வென்ட்லி, இந்த புளிக்காய்ச்சல். ஆமா, பட் ஆனா இந்த முந்திரி பருப்பு கடல்ல போடுறதுனால கொஞ்சம் ஐ அம் நாட் a fan. அது இல்லாம இப்ப நம்ம வீட்ல பண்ற இந்த எண்ணெய் அப்படியே ஊத்திடுறேன், நல்லெண்ணெய். அண்ணா சொல்லலாமா அப்ப? இல்ல கொஞ்சம் கொதிக்கணும், ஷேர வேண்டாம், பொடி போட்டுருக்கோம்ல. ஓகே ஓகே. என்ன ஷெஃப் நீ? ஆமா, இதுவே தெரியல உனக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹல்வா மாதிரி வருது பாருங்க. அதுதான் அந்த பதம். இப்ப வந்து இந்த சாதத்துல கொஞ்சம் இது போடணும், மஞ்சப்பொடி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்றேன்னாக்கா உமாச்சி கப்பா சொல்லிட்டு இந்த புளிக்காய்ச்சல மாதிரி பாக்குறேன். இப்போ இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ் தான். ஓகே. உமாச்சி கப்பா இப்படி விழுறது பத்தியா, அப்படியே அல்வா தான் நிஜமாவே. ஓரத்துல எப்படி வந்திருக்கு பாரு, அப்படியே காப்பாத். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். ஆமா, எல்லாரும் வரணும். சிங்கப்பூர் ட்ரிப் should be absolutely a lovely one and you should get more ideas. உப்பு வேணுமா? என்ன நீ டொக்குன்னு போட்டுந்தியே, என்ன போடலாம். பட் ஸ்டில் அதோட சாப்பிட்டா அது ஒரு நன்னா இருக்கும். கொதிக்க எனக்கு ஒண்ணு சொல்லு, இந்த சாதத்துல நீ உப்பு போடல, சோ இப்ப மஞ்சப்பொடி மாத்திரம் போட்டுருக்க. இந்த உப்பு தான், அப்படி வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்ப இந்த சூடா இருக்குன்றதுனால நீ கரண்டி யூஸ் பண்ண போற, இல்லன்னா கையில தான் கலப்ப. ஆஹா, look at that, gorgeous. புளியோதரை கலக்கிறதுன்றது வந்து இந்த டீ மேக்கிங் செரிமனி மாதிரி. எக்ஸாக்ட்லி. அது நம்ம மாத்துல கனு அன்னைக்கு பண்ணுவோமே, அப்பா வாட் a quantity we used to make. used to என்ன இப்போ தான் பண்றோம். even now. correct. இப்ப அந்த ஆவி பறக்கிறது பாரு, அதுல கொதிக்கிறது. I wish I could use my hands, but இப்போ அப்படியே பொத்துரும் போ. நீ சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். சரி, மிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கையில மிக்ஸ் பண்றதுக்கு அம்மாடின்னு இருக்கு. ஆமா, see எது பண்ணணுமோ அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்படி டெஃபினட்டா. சரி, குழந்தை வெயிட்டிங். குழந்தைக்கு அப்படியே கொடுத்துரும். குழந்தைக்கு நான் யூசுவலா கனுவனிக்கு கொடுப்பேன், அது மாதிரி கூட. கரெக்ட். பாவம் ரேகாவும் இருப்பா, அவளுக்கும் பிடிக்கும். ஆமா. பிரீத்தி, I don't know whether she likes it. இது மாதிரி புளியோதரை
மச்சி காப்பாத், உன்னோட ட்ரிப் ஷுட் பி அப்சல்யூட்லி கார்ஜஸ். ஒசரமா இருக்கு, இது எட்ட மாட்டேங்குது. சோ ஃப்ளேவர்ஃபுல். அதாவது இருக்கிற புளியோதரையிலேயே வந்து கொஞ்சம் இந்த தனியா வாசனை, அதுல இந்த தேங்காவோட ஒரு கிரன்ச், இந்த வெல்லத்தோட ஒரு ஸ்வீட்னஸ், அண்ட் ஆஃப் கோர்ஸ் புளி அண்ட் வெல்லம் பேலன்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். இட்ஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். இது வந்து தேங்காய் நீங்க வேணா கடைசியில வந்து கொஞ்சம் நல்ல கொப்பரைய சின்ன சின்னதா பண்ணிட்டு துருவிடுனது வறுத்துட்டு மேல வேணா கூட போடலாம். இட் வில் பி அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் அதுல இந்த வேர்க்கடலை முந்திரி பருப்போட கிரன்ச் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். நிஜமா ரொம்ப பிரமாதமா. இது இன்னும் ₹1 கொடுத்துறேன். கொடுத்துரும், யாரும் வேண்டாம்னா. மச்சி காப்பாத். சரியா இருக்காமா? அவுட்ஸ்டாண்டிங். கோ அஹெட், ட்ரை திஸ் மேல்கோட்டை புளியோகரை. ஓகே, இது வந்து டெம்பிள் பிரசாதம் அப்படின்றதுனால செல்வ நாராயண சுவாமி கோவில். It was a precursor to my Singapore event. Exactly. இங்க பார்த்துட்டு இருக்கவா திருப்பியும் சொல்றேன், if you are from Singapore or if you have friends and family who live in Singapore, இத அவளோட ஷேர் பண்ணுங்க. This is happening at Podi and Poriyal on September 19, 20 and 21 for lunch and dinner. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து உங்களுக்கு எப்படி புக் பண்றதுன்றதுக்கான லிங்க் எல்லாமே இருக்கும். We will see you in another episode of அம்மாவும் நானும். Take care. Bye. Bye.